உடனே காலி பண்ணுங்க, அந்த இடத்த காலி பண்ணிடுங்க. ஆமாம் சார், அவர் வரும்போது சும்மா தான் வந்து வாடகை கேட்டார். இப்போ வந்து பார்த்தா நம்ம ஊர் ஜனங்களெல்லாம் மதம் மாற்றி விட்டார். நம்ம ஊர் ஜனங்க தான் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரே பிரச்சனை, அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. உடனே அவர் வந்தார், அந்த ஓனரு, சார் நீங்கள் காலி பண்ணுங்கன்ட்டார். முதல்ல காலி பண்ண சொன்னாங்க. நான் போய் அழுதேன், ஆண்டவரே என்னை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதவனை கத்தர் சொன்னால், அன்னைக்கு அவர் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. மறக்கானம் திண்டிவனம் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் செத்துட்டாங்க. அவர் மனைவி தான் நமக்கு தூது. அந்த அம்மா சொல்லுது, தெய்வ குத்தம் ஆகி போச்சு, அவரை காலி பண்ண வேணான்னு கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா. உடனே திரும்ப கூப்பிட்டாரு, நீங்கள் மெதுவாக காலி பண்ணுங்கன்னாரு. அதாவது இது பாருங்களேன், கர்த்தர் நம்மளை வந்து ஜெபிக்க வச்சே பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அசைவுள்ளவைகளை அசைக்கும்படியாக, அசையாதவைகள் நிலைத்திருக்க கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவும். ஆராதனையில தான் அத்தனை விஷயமே இருக்குது. எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணுமா? கிருபாசன தண்டையிலே தைரியமாய் போய் நீ ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது அசைக்க வேண்டியதெல்லாம் நான் அசைப்பேன்ட்டார்கள். சில வேளை நம்மளை அசைக்கிற சூழ்நிலைகள் வரும் பாருங்க. நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது சொல்றாருன்னா, அவர் அசைக்கிறதுக்கு பாருங்க, பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள், படைகள், ஒரு பாளையம், ஒரு துக்கம், ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவது இல்லை. சாத்தான் சில சலசலப்பெல்லாம் காட்டி பார்ப்பான். இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் அசைச்சு வெற்றி வீரர்களாக வாழணும். கடைசியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர் பையனை காலேஜே மாத்தினாரு. மாத்திட்டு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி, நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும் சார். நான் விசாரிச்சுட்டேன், ஹவுஸ் ஓனர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இவன் போன் பண்ணி சொல்லிட்டான், பாஸ்டர் என்னை இங்கிருந்து விழுப்புரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, நீங்க எப்படியாவது தப்பிச்சுக்கிடுங்க பாஸ்டர், உங்களை வந்து போலீஸ்லாம் என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பேசி வச்சுக்கிறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர்ட்டையும் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி அசைகிற மாதிரி தான் தெரியுது. கர்த்தரை ஸ்தோத்திரம்ன்றது. இயேசுவே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, உதவி செய்யுங்க, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி நல்லா ஜெபிக்கணும். கடைசியில் கர்த்தர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சார். இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார், மந்திரி வந்துட்டு இருக்காங்க சார், மந்திரி வந்து இப்போ விசிட் இருக்குது, அதனால இது முடிஞ்சவொடனே அவனை அரெஸ்ட் பண்ணலாம், எல்லாம் நான் எல்லா ஸ்டெப் எடுக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டரும் சரின்ட்டார். அந்த நேரம் பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் வீடு, நல்ல ஒரு பெரிய வீடு, நாகலாபுரத்தில் பெரிய இடம், அதில் மாடு வச்சு வளர்த்தாங்க. 4 பசுமாடு, 4 மாடும் பால் கறக்காமல் போச்சு. அப்போ அந்த அம்மா, அந்த போலீஸ்கார் எங்கள் வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் சொல்கிறாரு, சார் மாடு பால் கறக்காமல் போச்சு, அந்த சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டீங்கன்னா ஏதாவது நடக்கும். என்னென்னமோ அந்த அம்மா பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் என்னையே போலீஸ்காரர் சொல்லிட்டு நீ போய் கூட்டிட்டு வாங்க. இவன் வேற ஃபோன் பண்ணி அப்போ தான் சொன்னான், பாஸ்டர் பார்த்துக்கிடுங்க, இன்ஸ்பெக்டர் மூலமாக உங்களுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அந்த நேரம் போலீஸ்காரன் வந்து சொன்னா, எனக்கு எப்படி இருக்கும், ஐயா உங்களை கூப்பிட்றாரு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் போய் நின்னேன். வீட்டில் ஸ்டேஷனுக்கு போல, வீட்டில், நீங்கள் தான் பாஸ்டர்? ஆமாம். என்ன செய்றீங்கன்னார். நான் வந்து சமுதாய சீர்திருத்த வேலை செய்கிறேன். சர்ச்சு சமுதாய சீர்திருத்த வேலையா? ஜெபமெல்லாம் பண்ணுவீங்களான்னார். பண்ணுவேன் சார். மாட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்களான்னார். அப்போ தான் எனக்கு பகீர்னுச்சு. சோதிக்கிறாரா, மாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாருன்றாரு. இயேசுவே என்னன்னு புரியலன்னார். முடியாதுன்னு சொல்ல முடியாது, நான் ஜெபம் பண்ணுவேன் சார் அப்படின்னேன். உடனே மனைவியை கூப்பிட்டாரு, இதான் மாட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன், கூட்டிகிட்டு போனார். இவர் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டார். நான் போனேன், முன்ன போனால் முட்டும், பின்ன போனால் உதைக்கும், கிட்ட போகக்கூடாது அப்படின்னு தூரத்தில் நின்றுட்டு ஒரு செம்பில் தண்ணி கொண்டு சொல்லி எல்லா மாடு மேலையும் தெளிச்சு, இயேசுவின் நாமத்தினால போ, எல்லாம் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா நின்னாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த அம்மா மேலையும் கொஞ்சம் தெளிச்சு, ஐயாவை கூப்பிடுங்க, ஐயா உங்களை கூப்பிடுறாருன்னாரு. அவர் நிற்க வச்சு அவர் மேலையும் கொஞ்சம் தெளிச்சேன். இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். ஏன்னா அவருக்கு முன்னாலே எல்லாம் அசைஞ்சுக்கிட்டு நிற்பாங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு, நம்ம அவரை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் கிரியை செய்வார், நம்மளை கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே விட்டுறாதீங்கப்பா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏதாவது செய்யுங்கன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாடு 4 மாடும் 12 லிட்டர் பால் கலந்துச்சு. ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் கர்த்தர் செய்தார்.
12 லிட்டர் பால் கறந்ததும் போலீஸ்கார் எடுத்துட்டு வர்றாரு அடுத்த நாள் காலையில். சார் அற்புதம், உங்க ஏசாமி பெரிய அதிசயத்தை செஞ்சார் சார், அதனால ஐயா 1 லிட்டர் பால் தினமும் காலையில் கொடுத்து அனுப்புறேன்ட்டாருங்க. தினமும் 1 லிட்டர் பால் கொடுத்தாரா? எனக்கு சந்தோஷம். ஓ பட்சிக்கிறவன்ட்டு இருந்து என்ன வந்துச்சுன்னா பட்சனை வந்தது போல ஆயிப்போச்சேன்னு சொல்லி சரி ரைட் ரைட். இந்த நேரம்தான் அந்த டிஹெச்ஓ ஃபோன் பண்றாரு, அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? யாரு எங்க இருக்கிற ஆளுனாரு? இந்த இடத்துல. அவர் அட்ரஸ் சொல்லிட்டாரு. வந்து பார்த்தா நம்ம பாஸ்டர். இதுக்கு இடையில இது செஞ்சுட்டாரு ஆண்டவர். இது நம்ம பாஸ்டர்ன்றாரு. உடனே போன் பண்ணி போலீஸ்கார்ட்ட அங்க சொல்லிட்டு எனக்கு ஆள் அனுப்புனாரு, பாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு. நான் ஸ்டேஷனுக்கு போனா, சார் உங்க சொந்தக்காரர் அவர் இன்ஸ்பெக்டர். ஆமா எல்லாத்தையும் நமக்கு சொந்தம் தான். அதை ஏட்டு முத கொண்டு எல்லாம் கேட்குறாங்க. உள்ள பாஸ்டர் என்ன வந்திருக்கு தெரியுமா? சர்வசாதாரணமாக பேசினார். 80 போலீஸ் அவருக்கு கீழே. பாஸ்டர் டிஹெச்ஓ ஃபோன் பண்ணி எல்லா சூழ்நிலை இருந்துச்சு. நான் முன்னால யாரோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேயோ இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சுற்றி உங்களை தான் வந்திருக்கு பாஸ்டர்னார். நீங்கள் பார்த்தீங்களா, சமுதாய சீர்திருத்தம் மட்டும் இல்லை, இந்த மாடுகள் எல்லாம் சீர்திருத்துற வேலையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் என்ன பாஸ்டர்? எனக்கு தெரியும் பாஸ்டர். அவர் கர்த்தர் கிருபையா இறங்கி அவர் பாஸ்டர் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, அதுக்கு அப்புறம் மைக் செட்டுக்காரனுக்கெல்லாம் அவர்கிட்ட தான் கையெழுத்து வாங்க வருவானுங்க. அந்த மைக் செட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அவனுக்கெல்லாம் கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் போடுங்க, இதுக்கப்புறம் ஸ்பெஷல் மீட்டிங் போடுங்க, எல்லாம் ஃப்ரீயாக வரும், ஃப்ரீயாக வரும். மைக் செட்டுக்காரனை கூப்பிட்டார், ஏய் எல்லாம் நம்ம சர்ச்சு எல்லாம் ஃப்ரீயாக போடு. கர்த்தர் கிருபையாசு. அதுக்கப்புறம் அவர் நம்ம எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திய மருத்துவச்சிகள் உதவி செய்ததுனால அவர்கள் குடும்பம் செழிக்கும்படி கர்த்தர் செய்தார். இவர் இவர் ஆண்டவர் அவரை ரட்சித்து அவரை கர்த்தர் சபைக்கு அனுகூலமா பண்ணினதுனால அதுக்கப்புறம் டிஎஸ்பியா கர்த்தர் ப்ரமோஷன் கர்த்தர் தந்தார். அவர் டிஎஸ்பியா கர்த்தர் மதுரைக்கு டிஎஸ்பியா என்னை கூப்பிட்டு இருந்தார் மதுரைக்கு. பாஸ்டர் நீங்க வாங்க, கர்த்தர் என்னை உயர்த்திட்டாரு. அப்புறம் அவரையும் அவர் மனைவியும் உட்கார வச்சு சத்தியம் சொன்னோம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எத்தனையோ பிரச்சனை வரும், எத்தனையோ போராட்டம் வரும், எத்தனையோ பாடுகள் வரும். ஆனா நீங்க அசைக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உன்னை அசைக்க முடியாது. ஆண்டவர் என்ன இயேசுவை முன்னால வச்சிருங்க, பின்னால வைக்காதீங்க. அசைக்க வேண்டிய 5 காரியங்கள். முன் போறது, வானத்தை அசைக்குவேன், வானத்தை அசைய பண்ணுவேன் சொல்லிட்டாரா? ஆகாய் 2:6 அதை மட்டும் அப்படி சொல்லி முடிப்போம். 5 காரியங்கள் எப்படி அசைக்க போறோம். வானத்தை அசைக்கணும். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை எங்க இருக்குது? வானத்துல தான் இருக்கு. அதனால வானத்தை அசைப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பிசாசின் கிரியைகள் அவன் இருப்பிடம் ஹெட் குவார்டர் தான். பேயினுடைய ஹெட் குவார்டர் வான மண்டலம். எபேசியர் 6:12 சொன்னார், வாசிக்க வேண்டாம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப பொல்லாத ஆவியினுடைய பேயினுடைய ஹெட் குவார்டர் வான மண்டலம். வானத்தை நான் அசைப்பேன். அடுத்தது பூமியை அசைப்பேன்னு சொன்னார். வெட்டாந்தரையை அசைய பண்ணுவேன். ஏன்? இந்த பூமியில சாத்தான் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறான், என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறான், பிரயோஜனம் இல்லாத. பாருங்க, ஆணுக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகம் முன்னேறிடுச்சு. இது கர்த்தருடைய பூமி. பூமி கர்த்தருடையது, வானமும் பூமியும் கர்த்தருடையது. கர்த்தருடைய பூமியில, பரிசுத்தருடைய பூமியில இன்னைக்கு நிறைய பிசாசுடைய கிரியைகளை சேர்த்து வச்சுட்டான். பாவம் பெருகி போயிருக்குது, அசுத்தம் பெருகி போயிருக்குது, அக்கிரமம் பெருகி போயிருக்குது. இது எப்படி அசைக்கிறது? இதுக்கு தான் மனுஷனை கர்த்தர் தேடுறார். மனுஷன் மூலமா தான் கர்த்தர் செய்ய முடியும். சரி, பாவம் எப்படி பெருகுனுச்சு? பிசாசு மனுஷனை பிடிச்சுதானே பாவம் செய்ய வச்சான். பிசாசு மனுஷனை பிடிச்சுதானே குடிகார மனுஷனா மாத்தினா. பிசாசு மனுஷனுக்கு பொய்யெல்லாம் போதிச்சு தானே எல்லா இடத்திலையும் விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான். கவனிங்க, 60 முழத்துக்கு ஒருத்தன் சிலையை செஞ்சான். இதாண்டா சாமின்னு சொன்னான். நம்ம சாமி பெரியவர்னு சொல்லி 60 முழத்துக்கு ஒரு சிலையை செஞ்சு அந்த நேபுகாத் நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிட்டு, நீங்க இதை வணங்கலன்னா, இந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேர் இதை வணங்கலன்னா நெருப்புல போடுவேன், 7 மடங்கு சூடாக்குங்கன்னு சொன்னான். அவனுக்கு என்ன செய்தாங்க? எல்லாரும் விழுந்துட்டாங்க. சாத்தான் சலசலப்பு காட்டுறான், எல்லாம் விழுந்துட்டாங்க. இந்த 3 பேர் நிக்கிறாங்க. நாங்க எங்களை அசைக்க முடியாது. தூரத்தில் பார்த்து சொல்றான், அந்த 3 பேர் கிட்ட கூப்பிடு. கிட்ட கூப்பிட்டா ராஜா கிட்ட.
ஏன் நீங்க வணங்க மாட்டேங்கிறீங்க? பெரிய சாமிங்கிறதுக்காக காட்டுறதுக்கு தான்